குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம்னு சொன்னது நம்முடைய பண்பாடுல மட்டும்தான். நூல்களை ஒன்றோடு ஒன்று இணைத்தால் துணி உருவாகும். துணிகளுக்கு பேர் போன திருப்பூரில், ஒற்றுமைக்கு பேர் போன ரோட்டரியில் ஒரு குடும்பமாக இங்கு குழுமி இருக்கிற ரொட்டேரியன்ஸ் உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இந்த பட்டிமன்றம் நடக்க முதல் முக்கிய காரணமாக இருக்கிற ரேவதி இன்ஸ்டிடியூஷன் சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய முத்தான முதற்கண் வணக்கங்கள். முத்துக்களே மாறி போல ஒளிந்தாலும் எங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை. ஏனென்றால் மாறியே முத்துக்களாய் வீட்டிருப்பதால் ஐயா சுப மாரிமுத்து அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். அந்த காலம் அப்படின்னு பேச வந்திருக்கிறவங்க கையில கம்ப்யூட்டரோடு வந்திருக்கிறாங்க. ஆனா உள்ளங்கைக்குள்ள உலகத்தை அடக்கி வைத்திருக்கிற எங்கள் இரு அணிகளுக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். நடுவர்களே, அந்த காலத்துல ஒரு 4 பாட்டிக தெருமுனையில திண்ணையில அமர்ந்து கூட்டிட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு ஒரு வீடு அவுட்டு அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த காலத்துல அப்படி கிடையாதுங்க. நான் நல்லா இருந்தா மட்டும் பத்தாது, நான் சந்தோஷமா வாழ்ந்தா மட்டும் பத்தாது, என்னை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கிற இந்த ரோட்டரி குழுமத்தின் முன்பாக உரையாற்றுவதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. ஐயா, அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு பெரிய வித்தியாசம் இருக்குதுங்க. அதை நான் சுருக்கமா சொல்றேன் கேளுங்க. இன்னல்களுக்கு நடுவே சந்தோஷத்தை தேடி அலைவது அந்த காலம். தன்னுடைய திறமையால இன்னல்களை சந்தோஷமாக மாற்றி மகிழ்வது இந்த காலம். அந்நியர் நம்மை ஆண்டது அந்த காலம், நம்மை நாமே ஆண்டு கொள்வது இந்த காலம். பேசுவதற்கு உரிமை அற்றது அந்த காலம், பிரச்சார பெருமையுற்றது இந்த காலம். மனுஷன் ஏற்று பொழைச்சது அந்த காலம், மனுஷன் ஏற்று பொழைச்சது அந்த காலம். மடமை நீங்கி நம் உரிமைக்காக போராடுவது இந்த காலம். சாஸ்திரம் படைச்சது அந்த காலம், சரித்திரம் படைப்பது இந்த காலம். ஒரு மனிதனுடைய கோத்திரத்தை பார்த்து பழகுவது அந்த காலம், ஒருத்தர் குணத்தை பார்த்து பழகுவதுதான் இந்த காலம். பக்தி தான் எங்களுக்கு முக்கியம், அது அந்த காலத்துல. படிப்பு தான் எங்களுக்கு முக்கியம், அது இந்த காலத்துல. கத்திய மட்டும்தான் தீட்டுவாங்க இவங்க, அது கலப்பு பிடிச்ச காலத்துல. புத்திய மட்டும்தான் தீட்டுவோம் நாங்க, இது கம்ப்யூட்டர் வந்த காலத்துல. ஐயா நான் உன்னை கேட்கிறேன், இந்த காலத்துல கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்கள கலப்பையை பிடிக்க சொன்னா சுலபமா பிடிச்சிருவாங்க. இதே கலப்பையை பிடிச்சவங்களை வந்து கம்ப்யூட்டர் நோண்ட சொல்லுங்க, எது எங்க இருக்குன்னு நிரண்டுவாங்க. அந்த காலம் 3 பேர் பேச வந்திருக்கிறாங்க. ஒண்ணு பண்ணுவோம், அவங்க 3 பேர்த்தையும் ஒரு டைம் மிஷின்ல உட்கார வச்சு ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போய் விடுவோம். அதிகம் பயங்கரமா இருந்துச்சு. பெண்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிருந்தாங்க. அந்த சூழல்ல வாழ முடியுமா அவங்களால? ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போய் விடுவோம். வெள்ளக்காரத்துல கையில துப்பாக்கி வச்சுட்டு வாட பாத்துக்கலாண்டா அப்படின்னு நிப்பா. அப்படி அந்த சூழல்ல நம்மளால வாழ முடியுமா? அதுக்கு முன்னாடி கொண்டு போய் விட்டா அவங்க கோமணத்தை கட்டிட்டு கஞ்சிக்கும் கூழுக்கும் வழியெல்லாம் இருப்பாங்க. அந்த காலகட்டத்துல நம்மளால வாழ முடியுமா? இப்படிப்பட்ட சிறப்பு பேசுறதுக்கு தான் திருத்துவமா 3 பேர் அமர்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த காலத்துல என் புள்ள நல்லா இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்கள் இருந்ததுனாலதான் பிள்ளைகள் வீட்டுக்குள்ளேயே முடங்கிட்டார். அதையும் மீறி யாராவது பொத்து விட்டு வெளியே வரணும் அப்படின்னு யோசிச்சாலும் இந்த உலகத்தின் தலை சிறந்த ஆயுதம் என்னன்னா தாய்மார்களுடைய கண்ணீர். இதுக்காக உங்களை 10 மாசம் சுமந்து வைத்து பொத்தி வளர்த்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா நான் வீட்டுக்குள்ளே இருந்தோமா அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. ஆனா எங்க அப்பா கிட்ட கேட்டேன். எங்க அப்பா சொன்னாரு, நான் ஸ்கூல் படிக்கும் போது 10வது நான் ஸ்கூல் தேர்ட் அப்படின்னாரு. எனக்கு ஆச்சரியமா போச்சு, மகிழ்ச்சியா இருந்தது, பெருமையா இருந்தது. எத்தனை மார்க்கு அப்படின்னு நான் கேட்கும் போது 396 அப்படின்னாரு. அப்பெல்லாம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் 447 சொல்லும் போது எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இப்படி வீட்டுக்குள்ளேயே முடங்கி படிச்சு பொத்தி வளர்ந்து படிச்சவங்க 447 தான் எடுக்கிறாங்க. ஆனா இப்போ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், டெலிகிராம், யூடியூப், வாட்ஸ்அப், ஸ்னாப்சாட், ஷேர்சாட், நெட்ஃபிளிக்ஸ், இந்த மாதிரி எத்தனை டிஸ்ட்ராக்ஷனுக்கு நடுவுல 600க்கு 600 அப்படின்னு அந்த காலத்துல எடுக்க முடியாத சாதனை இந்த காலத்துல எடுக்கிறாங்க. அப்படின்னா இதுதானே ஐயா மகிழ்ச்சியான காலம். இந்த காலத்துல நம்ம மாணவர்கள் எல்லாம்
சிம்பிளான விஷயத்த அதை விட சிம்பிளா விளக்கிடுவாங்க. நான் ஒரு பையன்கிட்ட கேட்டேன், ஒருத்தர் சைவமா அசைவமா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா அவன் சொல்றான், ஆடை வெட்டும் போது கண்ணுல இருந்து தண்ணி வந்ததா அப்படின்னா அவன் சைவம், இதே நாக்குல இருந்து தண்ணி வந்தது அப்படின்னா அவன் அசைவம் அப்படிங்கிறான். தெருக்கூத்து நடிகர்களையும் நாடக நடிகர்களையும் இவங்க அம்போடு விட்டுட்டாங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது. 4 படத்துல ஹீரோவா மாஸ்க் காட்டிட்டாலே நாடாளும் தலைவனை ஆளும் அரசனை அப்படின்னு போஸ்டர் ஓட்டுவாங்கல்ல, இவங்க போஸ்டர் தான் ஒட்டிருக்காங்களா இல்ல போஸ்டுக்கு முதல்ல தான் ஏறி இருக்காங்க வந்துட்டாங்க பேசுறதுக்கு. தீய சக்திய நல்ல சக்தியா பராசக்தியின் துணை கொண்டு மாற்றுவோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. முன்னாடி எல்லாம் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை அப்படிங்கறது பிச்சுக்கும். ஆனா இந்த காலத்துல பாருங்க, டிவி சீரியல் போட்டு விட்டா போதும், மாமியாரும் மருமகளும் பக்கத்துல உட்கார்ந்து அன்போட பாக்குறாங்க. அப்படின்னா இந்த காலத்துல தானே அன்பான குடும்பங்கள் மகிழ்ச்சியான குடும்பங்கள் வளர்ந்திருக்கிறது. நடுவர்களே, உண்மையிலே சொல்றீங்க, ஒரு பயங்கரமான உண்மையை சொல்லிருக்கீங்க. உலகத்திலேயே பார்க்க கூடாத ஒரு அநீதி எதுன்னா தொடர்ந்த நல்லா கவனிச்சுங்க. நம்பி சொல்றேன், மாமியார் மருமக பிரச்சனை நான் ஒரு வழி சொல்லிட்டேன். உலகத்துல தீர்க்க முடியாத பிரச்சனை பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனை இல்ல, மாமியார் மருமக பிரச்சனை. நான் ஒரு வழி சொல்றேன், அதை மட்டும் கேளுங்க. இனிமேல் மாமியார் மருமக பிரச்சனை தமிழ்நாட்டிலே இருக்காது. என்ன வழின்னா, இனிமேல் பொண்ணுக்கு மாப்பிளைக்கு ஜாதகம் பார்க்காதீங்க, மாமியாருக்கு மருமகளுக்கு பொருத்தம் பாருங்க. கோழி முடிச்சு 10-8 பொருத்தம் தான் கூட போதும், சமாளிச்சுக்கலாம், பேசலாம். 2 நிமிஷம். அந்த காலத்துல பிறந்த தாய்மார்கள் எல்லாம் இந்த காலத்துல எனக்கு அம்மிக்கல் வேணும், ஆட்டங்கள் வேணும், ரேடியோ பொட்டி வேணும். ஏன்னா அந்த காலத்துல ரேடியோ பொட்டி தான் இருந்தது அப்படின்னா கேட்கறாங்க. கிடையாது, எனக்கு மிக்சி வேணும், கிரைண்டர் வேணும், எனக்கு 55 இன்ச் நோ 65 இன்ச் அவ்வளவு சீப்பாக நாங்க வாங்க மாட்டோமே, எனக்கு 75 இன்ச்ல பெரிய சோனி எல்இடி டிவி வேணும்னு கேட்கறாங்க. இங்க 3 பேர் வந்து அந்த காலம் பேச வந்திருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல அம்மிக்கல் ஆட்டங்களே ரேடியோ பொட்டி தான் வச்சிருக்கேன்னு சொல்லுங்க. அந்த காலத்துல சாதி அப்படிங்கிறது படு பயங்கரமா இருந்தது. இப்பதான் நம்ம சாதி மதம் இனம் மொழி பேதம் கலாச்சாரம் அப்படின்னு எந்த ஒரு வேறுபாடும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம இங்க கூடி இருக்கிறோம். ஆனா அந்த காலத்துல நீ வேற இனம் நான் வேற இனம், நீ அந்த சாதி நான் இந்த சாதி அப்படின்ற வேற்றுமை இருந்தது, இரட்டை டம்ளர் முறை இருந்தது. அப்படின்னா இந்த காலம் தானே ஐயா மகிழ்ச்சியான காலம். பேருக்கு பின்னாடி அன்னைக்கு சாதி பேர் இருந்தது. ஆனா இப்போ பிகாம் பிபிஏ பிஎல் எம்பிபிஎஸ் பிஇ பிடெக் அப்படின்னு சாதித்த பெயர்கள் இருக்கிறது. அப்படின்னா இதுதானே மகிழ்ச்சியான காலம். ஒரு பிள்ளை சிகரெட் குடிக்கிறான், ஒரு மாணவன் சிகரெட் குடிக்கிறான் அப்படின்னா எங்க இருந்து எடுத்த அப்படின்னு அந்த தந்தை கேட்கும் போது உங்க சட்ட பேக்கெட்ல இருந்தாப்பா எடுத்தேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா இப்போ இந்த காலகட்டத்துல பெற்றோர்கள் சரியா இருந்தா தானே பிள்ளைகள் சரியா இருப்பாங்க. பிள்ளைகள் எப்பவுமே கெட்ட வார்த்தைகளை பேசுறதே கிடையாது, கேட்ட வார்த்தைகளை மட்டும்தான் பேசுறாங்க. அப்படி இருந்தும் குடும்ப தலைவன் ஒருவேளை முறைகெட்டு போயிருந்தாலும் தன்னுடைய நேரத்தை சரியான விதத்துல செலவிடாம குடும்பத்தை காப்பாத்தாம போயிருந்தாலும் இந்த குடும்பத்துக்கு தலைமகன் நான் தான், இந்த குடும்பத்தை நான் தான் காப்பாற்றணும் அப்படின்ற பொறுப்பை தன்னுடைய தலையில போட்டுட்டு உழைக்கிறான் இல்லையா, அந்த இளைஞர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலம் ஐயா இது. இதுதான் மகிழ்ச்சியான காலம். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று அன்னைக்கு பாரதி பாடினதுனாலதான் இன்னைக்கு பெண்கள் எல்லாம் சுதந்திரமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். எண்ணற்ற துறைகள் இருந்தாலும் பெண்ணற்ற துறை இல்லை அப்படின்ற ஒரு காலகட்டத்துல நாம வந்துட்டோம். அன்பை பரிமாறி கொள்ளுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த காலத்துல எல்லாம் அப்பா வெளிநாட்டுல போய் வேலை சென்று இருக்கும் போது பிள்ளைகள் இங்க தவித்து கொண்டு இருக்கும், அப்பாவை பார்க்க முடியலையே அப்படின்னு கடிதத்தின் மூலியமா தான் பேசிக்கொள்ள முடியும். இப்போ இந்த மாசம் கடிதத்தை போட்டா அடுத்த மாசம் தான் அங்க போய் சேரும், அந்த மாசம் கடிதத்தை போட்டா அதுக்கு அடுத்த மாசம் தான் இங்க வந்து சேரும். எப்படி அன்பை பரிமாறிக்கொள்வது? வீடியோ கால்ல முகத்தை பார்த்து பேசி அன்பை பரிமாறிக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லையே, நிச்சயமே போன்ல பண்றாங்க. இதுதான் பெரிய விஷயம். அவ்வளவு நாங்க வளர்ந்துருக்கிறோம். முன்னாடி எல்லாம் 2 ஊர் தள்ளி போறதுனால கூட மாட்டு கட்டியில சோத்தை எடுத்துட்டு போவாங்க, சோத்தை கட்டிட்டு போவாங்க. ஆனா இப்பெல்லாம் இனோவா கார்ல போய் இறங்குறாங்க. இப்ப 3 பேர் வந்திருக்கிறாங்கல்ல, நாங்க மாட்டு வண்டியில தான் வந்தோம்னு சொல்லுங்க.
3 பேர் இனோவா கார்ல வந்திருக்கிறாங்க நடுவர்களே. இறுதியா ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். கதவை திறங்கள் காற்று வரட்டும், மனதை திறங்கள் மாற்றம் வரட்டும். மாற்றம் ஒன்றே மாறாதது, பழையன கழிதலும் புதியன புகுதலும். வலுவன கால வகையினாலே தீர்ப்பும் கிடைக்கும் தீர்வும் கிடைக்கும். கடந்த காலத்தை பத்தி யோசிக்கிறவங்க சாமியாருங்க, நிகழ்காலத்தை பத்தி யோசிக்கிறவங்க மனிதர்கள், எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறவங்க ஞானிகள். அதனால முடிவு மனிதர்களுக்கே சேரணும் என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். குணசேகரன் அப்படி Thank you.